ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா. ராதாபுரம் நிலத்தை பாருங்கள். ஃப்ரண்டேஜும் தார் ரோடு, பஸ் ரோடு, சைடில் மண் ரோடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மண் ரோடு ஆப்போசிட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மண் ரோடு. ஃப்ரண்டில் பஸ் ரோடு. சுமாராக குறைஞ்சது ஒரு 1500 அடிக்கு மேல் இந்த பஸ் ரோடு இருக்குங்க. 1500 அடிக்கு மேல். இந்த மண் ரோடு பார்த்திங்கன்னா 1000 அடிக்கு மேல் மண் ரோடு. நல்ல வீதி 30 அடிக்கு மேலாக அந்த மண் ரோட வீதி. அடுத்து பாருங்கள், இந்த மண் ரோடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உங்களுக்கு மூவிங்கில் கொண்டு வந்து பாருங்கள், அதுவும் ஒரு மண் ரோடு தான். அதுலேயும் இதே போல் 1000 அடிக்கு மேலாக மண் ரோடு. ஸோ நிலத்தோட 2 பக்கமும் மண் ரோடு, ஃப்ரண்டேஜ் பஸ் ரோடு. ஆக 3 பக்கமும் பாதை இருக்குது. 178 ஏக்கர் இருக்குங்க. இந்த 178 ஏக்கருடைய பின்பகுதியிலும் ரோடு டச் ஆகுது. 178 அடியோட பின்பகுதியில் அங்கே ரொம்ப டச் ஆகலை, கொஞ்சமாக டச் ஆகுது. முக்கியமாக நமக்கு ராதாபுரம் தான் இது. நமக்கு ராதாபுரத்தினுடைய பக்கத்தில் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சுமாராக 1500 அடி குறைஞ்சது இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம் ரூபா, ஒரு சென்ட்டுக்கு 12,000 ரூபா கேட்காங்க. இது பல காரியங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா ராதாபுரத்துக்கு பக்கத்தில் தாலுகா ஆஃபீஸ் தாண்டி தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குது. நல்ல செம்மண் தான். உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அந்த பார்டர் இருக்க காவல் கிணறு, தேசிய நெடுஞ்சாலை என்கேச், அதிலிருந்து 15 கிலோமீட்டர் தான். கன்னியாகுமரி மாவட்டக்காரங்களுக்கு ரொம்ப பக்கம். ஆனால் ஏரியா அதிகம் இருக்குது, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் பல காரியங்களுக்காக, விவசாயங்களுக்கு வேணும்னா விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை பாறையாக குவாரிக்கு வேணும்னா சென்டரில் போகும்போது பாறைகள் இருக்குது, அது பாறைகளுக்காக நீங்கள் பயன்படுத்திடலாம். டவர் லைன் உள்ளுக்க போகுது. இந்த இடத்துக்கு உள்ளால் ஒரு டவர் லைன் போகுது. இந்த டவர் லைன் போகிறதுனால தான் உங்களுக்கு குவாரிக்கு உள்ளவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் குவாரிக்காரங்களுக்கு தெரியும், டவரில் இருந்து இத்தனை அடிக்கு அந்த பக்கம் நமக்கு குவாரி அமைக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அது ஓகே அப்படின்னு உள்ளவங்க, அதாவது பாறை நிலம் வேணும், குவாரிக்காக இடம் வேணும் உள்ளவங்க நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இது ஒத்து வந்தால் நீங்கள் யோசிக்கலாம், இல்லைன்னா விட்டு விடலாம். ஏன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி என்னன்னு உள்ளது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த லேண்டுக்குள்ளே பாறை இருக்குது. ஸோ விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக நீங்கள் விவசாயம் பண்ணலாம். ஒரு சில இடத்துல பாறை லேசாக வெளியே தெரியும், அதை நீங்கள் மாற்றினா உங்களுக்கு விவசாயம் பண்ணலாம். நீங்கள் அந்த இடத்துல விவசாயம் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு சில இடத்துல, ஆனால் பாறை குவாரிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். காரணம் இதனுடைய பக்கத்தில் இங்கேன்னு பார்க்கும்போதே தெரியும், தூரத்தில் குவாரி இருக்குது தெரியும். அதனால தான் நாங்கள் அப்படி சொல்கிறது. அந்த இடத்துலையும் உங்களுக்கு குவாரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லைன் போக தான் செய்யுது. அவங்க எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, ஒரு டிஸ்டன்ஸ் ஓகேயாக இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானால் நண்பர்களை நீங்கள் இதை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம். இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம விலையும் கூட நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். இடம் இருக்குது கரெக்டாக ராதாபுரம் தான். ஓகே, தேங்க்யூ.